குப்பை லாரியில் இறந்த நிலையில் 25 வாரங்களான ஆண் சிசு கண்டெடுக்கப்பட்டது. நேற்று நண்பகல் 12:51 மணியளவில் பொதுமக்களிடமிருந்து புகார் அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக சிராஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் ஐடில் போல்கசான் தெரிவித்தார். புக்கிட் ஜாலிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இருந்து குப்பைகளை எடுத்த போது அந்த சிசு குப்பை லாரிக்குள் இருந்ததாக துப்புரவு பணியாளர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக ஐடில் போல்கசான் கூறினார். சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் சந்தேகத்திற்குரிய நால்வரிடம் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டதாகவும் எந்த ஒரு கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மீட்கப்பட்ட சிசு ஆண் சிசு என்றும் உடலில் பல பகுதிகளில் ஏற்பட்ட காயத்தாலும் எலும்பு முறிவுகளாலும் அந்த சிசு உயிரிழந்திருப்பதாகவும் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. முன்னாள் பிரதமர் நஜீப்பின் துணைவியார் ரோஸ்மாவுக்கு எதிரான வழக்கில் அரசு தரப்பு மேல்முறையீடு செய்யாதது வருத்தம் அளிப்பதாக ஜொகூர் மாநில PKR கட்சியின் உதவி தலைவரும் தெப்ராவ் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜிம்மி புவாவி கருத்து தெரிவித்துள்ளார். அரசு நிதி கையாடல் வழக்கை எதிர்நோக்கியிருக்கும் ரோஸ்மா மன்சூர் நீதிமன்ற விசாரணையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதற்கும் மேல்முறையீடு செய்யாததற்கும் சட்டத்துறை தலைமை அலுவலகம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த வழக்கு நாட்டின் மீதான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொண்டிருக்கும் எங்களை போன்ற தலைவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இதற்காக கடந்த காலங்களில் வீதிகளில் போராடிய நாம் இப்போது மேல்முறையீடு செய்யாமல் அமைதியாக இருப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் அமைதி குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை குறிப்பதாக அவர் தெரிவித்தார். அரசாங்கம் ஊழல்வாதி என குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பிரதமர் நஜீப்பின் துணைவியார் ரோஸ்மா மன்சூரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறதா என்றும் ஜிம்மி புவா கேள்வி எழுப்பினார். தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சின் மீதான புகார்களை தாம் நேர்மையாக எதிர்கொள்ள விரும்புவதாக அதன் துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சின் மூலமாக வழங்கப்படும் கூட்டுறவு நிதி போதுமானதாக இல்லை என்றும் ஒரு சில கூட்டுறவு கழகங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் வெளியான குற்றச்சாட்டுகளை டத்தோஸ்ரீ ரமணன் மறுத்துள்ளார். முறையான விண்ணப்பங்களின் அடிப்படையிலேயே நிதி வழங்கப்படுவதாகவும் தனிநபர் தலையீடுகள் இதில் இல்லை என்றும் டத்துஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். தாம் யாரையும் புறக்கணிக்கவில்லை என்றும் எல்லா விண்ணப்பங்களும் முறையாக இருந்து சம்பந்தப்பட்ட கூட்டுறவு கழகம் நிராகரிக்கப்பட்டால் நேரடியாக அமைச்சில் புகார் அளிக்கலாம் என்றும் தனிப்பட்ட முறையில் தாம் நிராகரிக்கப்பட்ட கூட்டுறவு கழகங்களில் பட்டியலை மீண்டும் மறு ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருப்பதாகவும் டத்துஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். சிறிய மூலதனத்தை கொண்டும் வரையறுக்கப்பட்ட மேலாண்மை கட்டமைப்புகளுடன் செயல்படுவதால் சமூக கூட்டுறவு நிறுவனங்கள் உதவியை பெறுவதில் சிக்கலை எதிர்நோக்கி இருப்பதாக அவர் விளக்கமளித்தார். இஸ்லாம் ஸ்டேட்ஸ் எனப்படும் IS பயங்கரவாத குழுவை முகநூல் மூலம் ஆதரித்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட வங்கதேச நபர் ஒருவருக்கு இன்று உயர்நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. முகமது திதாருல் ஆலம் என்ற 29 வயது உணவக ஊழியருக்கு நீதிபதி அசார் அப்துல் ஹமீத் தண்டனை விதித்து ஜூலை 21ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தேதியிலிருந்து சிறை தண்டனை அமலுக்கு வரும் என்று உத்தரவிட்டார். குற்றம் சாட்டப்பட்டவரை சிறை தண்டனை முடித்ததும் அவரது சொந்த நாட்டிற்கு நாடு கடத்தவும் உத்தரவிடப்படுகிறது என்று அசார் வழக்கு விசாரணையின் போது கூறினார். மே 27, 2024 அன்று காலை 8 மணிக்கு புக்கிட் அமானில் உள்ள சிறப்பு பிரிவின் E8M பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவில் அல் முபீன் இஸ்லாம் என்ற பெயரில் முகநூல் கணக்கை பயன்படுத்தி IS பயங்கரவாத குழுவிற்கு ஆதரவளித்ததாக திதாருல் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஒரு வங்காள மொழிபெயர்ப்பாளரின் பகுப்பாய்வு அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது முகநூல் கணக்கு மூலம் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய பிரச்சார வீடியோக்கள், அறிக்கைகள் மற்றும் படங்களை பரப்பியதை மேலும் உறுதிப்படுத்தியது. மியான்மரின் மியாவாடியில் வேலை மோசடிகளில் பாதிக்கப்பட்ட 20 மலேசியர்கள் மலேசியா, தாய்லாந்து மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பாக வீடு திரும்பி உள்ளனர். டிசம்பர் 10ஆம் தேதி இரவு 7:20 மணிக்கு கெடாவில் உள்ள புக்கிட் காயு இத்தாம் சுங்கம் தனிமைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்திற்கு இந்த குழு வந்ததாகவும் மேலும் நடவடிக்கைக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது.
பாங்காக்கில் உள்ள மலேசிய தூதரக அதிகாரிகள் மியாவாடிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை உறுதி செய்து உதவி புரிந்ததாக விஸ்மா புத்ரா இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. யங்கோன் மற்றும் பாங்காக்கில் உள்ள மலேசிய தூதரகங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தூதரக உதவிகளை வழங்கின. 20 மலேசியர்களை நாடு திரும்ப அனுப்புவதை எளிதாக்குவதற்கும் விரைவுபடுத்துவதற்கும் ஒத்துழைத்ததற்காக தாய்லாந்து அரசாங்கத்திற்கும் மியன்மாரில் உள்ள அதிகாரிகளுக்கும் வெளியுறவு அமைச்சு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMCயின் அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் ஒருவரால் ஏமாற்றப்பட்ட 49 வயது உணவக நடத்துனர் கிட்டத்தட்ட 70,000 ரிங்கிட் இழந்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை காலை 9:30 மணி அளவில் மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவரின் தொலைபேசி எண்ணை தவறாக பயன்படுத்தியதாக கூறி பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு அழைப்பு வந்ததாக ஜெம்போல் OCPD நோர்ஹிசாம் முஸ்தபா தெரிவித்தார். மோசடி மற்றும் பண மோசடி நடவடிக்கைகளுக்கு அவரது வங்கிக் கணக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவருக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் அழைப்பாளர் கொடுத்த மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு தனது சேமிப்பை மாற்றுமாறு அவரிடம் கேட்கப்பட்டதாக நோர்ஹிஷாம் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் 16 பரிவர்த்தனைகள் மூலம் தனது சேமிப்பை வங்கிக் கணக்கிற்கு மாற்றியதாக நோர்ஹிஷாம் கூறினார். பின்னர் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து போலீசில் புகார் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் சில சிக்கலான பிரிவுகளை இந்தோனேசியா அண்மையில் நிராகரித்தது குறித்தும், மலேசியா அமெரிக்கா பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தில் இதே போன்ற விதிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதையும் ஒற்றுமை அரசாங்கம் ஆராய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடீன் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் உடன்படிக்கைகள் ஆசியா நாடுகளுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதற்கான உண்மையான குறியீடாக இந்தோனேசியா பார்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் மலேசியாவை நல்ல நடத்தை கொண்ட நாடு என்று பாராட்டுவது மட்டும் போதாது, அந்த ஒப்பந்தத்தின் உண்மையான செலவுகள் மற்றும் விளைவுகளை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த வாரம் இந்தோனேசியா அமெரிக்கா உடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பதாகவும், மலேசியா நல்ல நடத்தை கொண்ட நாடாக நிரூபிக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான வரிகளை குறைத்துள்ளதாகவும் பெசன்ட் கூறினார். இதனை அடுத்து அமெரிக்கா உடனான இந்தோனேசியாவின் ஒப்பந்தத்தில் உள்ள சிக்கலான விதிமுறைகள் மலேசியாவின் ஒப்பந்தத்திலும் இருந்தால் புத்ராஜயா அவற்றை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஹம்சா கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.